ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து 3 டேஸோட விலாக் தாங்க. மண்டேலேருந்து வென்ஸ்டே வரைக்கும். மண்டே மத்தியானம் வந்து திருப்பதி கிளம்பியாச்சு. பஸ் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தாங்க. ஸ்லீப்பர் கோச் தான். பிகேஎன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராவல்ஸ்லேருந்து தான். அவங்களே வந்து ஸ்டே, ஃபுட்டு, கைடு எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஒரே பேமெண்ட் பண்ணிட்டுனா அவங்களோட செலவு தான் மொத்தமுமே. நம்ம அங்கே போய் தனியாக நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா மட்டும்தான் நம்ம செலவாக இருக்கும். மீதியெல்லாம் அவங்களோடது தான். அந்த மாதிரி தான் புக் பண்ணியிருந்தது. அதில் தான் நாங்கள் மத்தியானம் 1:30 மணிக்கு பள்ளிப்பாளையமில் பிக்கப் பண்ணாங்க. மூவ் ஆகிட்டு இருந்தது. இந்த சீனரிலாம் பார்க்குறப்போ அதுவும் அந்த ஒரு ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. வாணியம்பாடி அந்த ரீச் ஆகிறப்போ அந்த மலைகளுக்கு நடுவில் அந்த மரம்லாம் வந்து அந்த ரெட் கலரில் பூ பூத்துட்டு அவ்வளோ சூப்பராக சீனரி வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நாங்கள் வந்து டிக்கெட்லாம் எதுவும் புக் பண்ணல. ஏன்னா 300 டிக்கெட்லாம் நாங்கள் புக் பண்ணல. இங்கே போய் ஃப்ரீ டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானிங்கே. இது வந்து 1:30க்கு பள்ளிப்பாளையமில் எடுத்தாங்க இல்லையா. ஒரு 8:30 வந்து டின்னருக்கு நிறுத்திட்டாங்க. சாய் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு. அங்கே போய் வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 9:30 வந்து மலை அடிவாரத்தில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. அந்த ஃப்ரீ டிக்கெட் எடுக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஒரு 2.5 மணி நேரம் வந்து வெயிட் பண்ணோம். 2.5 மணி நேரம் மேலேயே இருக்கும். ஒரு 12 தான் வந்து அந்த பூத் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஆதார் வச்சு ஃபோட்டோலாம் இது பண்ணி ஒரு 12:30 தான் அந்த பட்டியில் ஒரு 2-3 பட்டி அடைச்சி வச்சுருந்து ஓப்பன் பண்ணாங்களா. ஒரு 12:30க்கு மேலே ஆகிடுச்சு. நாங்கள் வந்து அந்த புக்கிங்லாம் முடிச்சுட்டு வெளியே வரத்துக்கு. மறுபடியும் ஒரு 1:30 வந்து ரூமில் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டாங்க. இதுதான் நாங்கள் இருந்த ஹோட்டல் ஓர்சல்லா அப்படின்னு சொல்லிட்டு. ஹோட்டல் வந்து நல்லா ரூம் ஸ்டே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. நாம் வந்து 300 டிக்கெட் இது பண்ணுறப்போ மேலே வந்து திருப்பதி மேலே வந்து போய் ரூம் எடுத்து இது பண்ணுவோம். நாமெல்லாம் அந்த மாதிரி இருந்ததாக பழக்கம். இது வந்து புதுசாக இருந்தது. இதுதான் வந்து நாங்கள் தங்கியிருந்த ரூமு. நாங்கள் வந்து ஒரு 10 பேர் வந்து ஃபேமிலியாக போயிருந்தோம். பஸ்ஸில் வந்து ஒரு 24 பேர் வந்திருந்தாங்க. மொத்தமாக 24 பேர். அதில் வந்து நாங்கள் வந்து 10 பேர். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ரிப் தான் இது. நைட்டு வந்து அந்த ரூம்லேருந்து வெளியே பார்க்குறப்போ எதுவும் தெரியல. இப்போ காலையிலேருந்து அந்த வியூ, எங்கள் ரூமோட வியூ வந்து இப்படி தான் இருந்தது. நல்லா இருந்தது. அந்த மலை நடுவில் அந்த பில்டிங் அதெல்லாம் பார்க்குறப்போ நல்லா இருந்தது. நைட்டை தூங்கி எழுந்திரிச்சு காலையில் வந்து ஒரு 8:30க்கெலாம் வந்து பஸ் கிளம்பிடும். அலமேலுமங்கபுரம் போகிறோம், ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ரெடி ஆகிட்டு கீழேயே வந்து அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. அது போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ட்ராவலிங் தான். அதனால் ரூம்லேருந்து எல்லாம் இது பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு. கீழே போய் சாப்பிட்றதுக்கு போனால் அவ்வளோ வெரைட்டி பண்ணி வச்சுருந்தாங்க. தோசை, இட்லி, மெதுவடை, பூரி கிழங்கு, அப்புறம் சாம்பார், சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி, அப்புறம் கோசாப்பழம், அப்புறம் வந்து ஜூஸ், முலாம்பழ ஜூஸ் ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் காஃபி, டீ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா நம்ம வெளியே சாப்பிட்றப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே சாப்பிட்றது ஒரு டேஸ்ட் வரும் இல்லையா, அதே ஃபீல் தான் கொடுத்தது. அந்த பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்றப்பையும் அது நல்லா இருந்தது. அவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருந்தது. ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. அதாவது அந்த கிட்டத்தட்ட அந்த 2 நாளுமே அங்கே தான் நல்ல ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக தான் இருந்தது. அதெல்லாம் வந்து திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 9 மறுபடியும் பஸ் எடுத்துட்டாங்க. ஃபுட்டெல்லாம் வந்து உள்ளேயே வச்சுட்டு போகணும், அங்கே அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் அதனால் பஸ்லேயே வச்சுட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். அங்கே ஒரு 2 மணி நேரம் கிட்ட க்யூ. சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் வெளியே வந்தாச்சு. அந்த கோயில் முடிச்சுட்டு அடுத்த கோயில் வந்து கல்யாண பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கேயும் வந்து நீங்கள் ஃபோன் எல்லாம் வச்சுட்டு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது தான், ஏன்னா அந்த கைடு சொல்கிறது தான் நம்ம கேட்டாகணும். அதனால் ஏன்னா கைடு வந்து ஒவ்வொரு கோயிலுக்கும் போகிறப்போ இது அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அதனால் இந்த பஸ் வந்து அங்கேருந்து ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரூம்லேருந்து அந்த கோயிலுக்கு மட்டுமே இந்த பஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் தான் ட்ராவல் ஆகி போயிட்டுருந்தோம்.
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கது அந்த திருப்பதி மலைக்கிட்ட இந்த கோயில் தான் கல்யாண பெருமாள் கோயில். அந்த கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தால் அந்த மரத்தில் ஃபுல்லாக வவ்வால் தொங்கிட்டு இருந்ததுங்க. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது என்னடா அது பிளாக்காக என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ தான் தெரிஞ்சுது ஃபுல்லாக வவ்வால். அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து மொட்டை அடிக்கிறதா பிளானிங்கு. அவங்க அண்ணி பசங்க எல்லாருமே வந்து நடப்பாதையாக கிளம்புறோம், அதாவது அந்த சிறுவழியில் கிளம்புறோம், மேலே போய் நடந்து போய் மொட்டை அடிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நான் வந்து பாப்பா வச்சுட்டு மறுபடியும் நடக்க முடியாது, அவன் நடக்க மாட்டா, தூக்கிட்டு நடக்கணும், அதனால் நீங்கள் வேண்டாம், நீங்கள் எல்லாம் ரூமில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள்லாம் வந்து ரூமில் ஸ்டே பண்ணுறதுக்காக ரூமுக்கு கிளம்பிட்டோம். மறுபடியும் அந்த திருப்பதி என்ட்ரன்ஸ் வழியாக அந்த ரோடு தான் இது, அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அவங்க வந்து சிறுவழி வழியாக ஏறினாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ஸ்டெப்பில் ஏறணுமா. அது ஏறி போனாங்க. நான் நடுவில் அந்த கிளிப்பிங்ஸ் அவங்க போனதே வீடியோ எடுத்திருக்காங்க. நான் வந்து அதை இதோட ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏன்னா பெருவழி வழியாக போனால் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் to 6 மணி நேரம் ஆகுமா. நிற்காமல் நடந்தால் 3 மணி நேரத்தில் நடந்துடலாம் அப்படின்னாங்க. அங்கே கீழே காரையாட்ட தெரியுது இல்லைங்களா, அதுலேருந்து இது வரைக்கும் நடந்து வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்பவே அப்பா இவ்வளோ தூரம் நடந்தீங்களா அப்படிங்கிற ஓரளவுக்கு தான் இருந்தது. நல்ல வேளை நான் போகல, ஏன்னா பாப்பா ஏறி இருந்தானா நானும் ஏறி இருக்க முடியாது, அந்தளவுக்கு இருந்தது. பார்க்குறப்போ கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருந்ததுங்க இதெல்லாம் பார்க்குறப்போ. ஏன்னா அவங்க வந்து நடந்துட்டு வந்தோன்னா கால் வலி, சரியான கால் வலியில் இருந்தாங்க. நீ தண்ணி குடிச்சியா? உட்காரவே இல்லை. Hi guys. Hi guys. அவங்கெல்லாம் மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டு அன்றைக்கி நைட்டு ஸ்டே. காலையில் 6:30 மணிக்கே வந்து மேலே கிளம்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 6 மணிக்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு மலையேற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 8:30 காட்ட மேலே கொண்டு போய் விட்டுட்டாங்க, அந்த உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிற வழியில் விட்டுட்டாங்க. ரூம் எல்லாமே வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு பஸ்ஸில் வந்து எல்லா திங்ஸும் வச்சுட்டு ஃபோனும் எல்லாமே வச்சுட்டு போயிட்டோம். மேலே வந்து 8:30 மணிக்கு உள்ளே போக ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வந்து மாற்றி பட்டியில் அடைச்சிருந்தாங்க. ஒரு 1:30 காட்ட சாமி கும்பிட்டுட்டு ஒரு 1:45 காட்ட வெளியே வந்துட்டு லட்டு வாங்க போனால் அங்கேயும் க்யூங்க, ஒரு 2 மணி நேரம் அங்கே க்யூ. அதையும் எல்லாமே முடிச்சுட்டு 3 மணிக்காட்ட வந்து பஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணது. மறுபடியும் 5 மணிக்கு வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு ரிட்டன் கிளம்பியாச்சு. நைட்டு வீட்டுக்கு வரப்போ 1:30. வர வழி ஃபுல்லாக நல்லா மழைங்க. நல்லா இந்த ட்ரிப் வந்து அவ்வளோ ஹாப்பியாக எண்ட் ஆச்சு. நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.